அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் 2024 5ஆம் தவணையில் எஃப்டபிள்யூசி பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் முதலாவது கேள்வி போவோம். ஐதரசன் அணுவின் காலல் நிறமாலையில் இடம்பெறும் கீழ் செந்நிறம் கட்புலன் ஊதா கலந்த பகுதியுடன் தொடர்புபட்ட 3 விஞ்ஞானிகள் முறையே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் காலல் நிறமாலை நான் எழுதுகிறேன். இதை நான் 3 பகுதியாக பிரிச்சிடறேன். சரியா? ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு லைமன் தொடர் எடுக்கிறேன். லைமனில் 2வது சக்தி மட்டத்திலேருந்து 1வது சக்தி மட்டத்துக்கு வர்றது, 2வது சக்தி மட்டத்திலேருந்து 1வது வரும். அதே மாதிரி நான் இடைவெளிகளை ஒரே மாதிரி எழுதுகிறேன். ஆனால் இடைவெளிகள் வர வர நெருங்கி கொண்டு தான் வரும். சரியா? கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் வித்தியாசத்தில் எழுதுகிறேன். ஆனால் வர வர நெருங்கி கொண்டு தான் வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ 3வதுலேருந்து 1வது வரும், 3வதுலேருந்து 1வது, அதே மாதிரி 4வதுலேருந்து 1வதுக்கு வரும், அதே மாதிரி 5வதுலேருந்து 1வதுக்கு வரும், அதே மாதிரி 6வது சக்தி மட்டத்திலேருந்து 1வது வரப்போகுது. இதே மாதிரி 7வது 8வது 9வது அப்படின்னு முடிவெளி வரைக்கும் போகும். ஓகே. இப்போ இது லைமன், இது என்ன தொடர்? இது லைமன் தொடர். ஓகே. அடுத்தது பாமர் தொடரை பார்ப்போம். பாமர் தொடரில் 2வது சக்தி மட்டத்துக்கு தான் எல்லா சக்தி மட்டங்கள்லேருந்தும் இலத்திரன்கள் காலல் செய்யப்படும். சரியா? இலத்திரன்கள் வரும், அப்போ சக்தி காலல் செய்யப்படும். சரியா? அப்போ 3வதுலேருந்து 2வதுக்கு வரும், அடுத்தது 4வதுலேருந்து 2வதுக்கு வரும், அப்புறம் 5வது சக்தி மட்டத்துலேருந்து 2வது சக்தி மட்டத்துக்கு வரும். அதே போல் 6வது சக்தி மட்டத்திலேருந்து 2வது சக்தி மட்டத்துக்கு வரப்போகுது. இது என்ன? பாமர் தொடர். இது பாமர் தொடர். அதே மாதிரி பாஷன். சரியா? பாஷன் தொடரில் 4வதுலேருந்து 3வது சக்தி மட்டத்துக்கு வரும், அதே போல் 5வதுலேருந்து 3வது சக்தி மட்டத்துக்கு வரும், 6வது சக்தி மட்டத்திலேருந்து 3வது சக்தி மட்டத்துக்கு வரப்போகுது. சரியா? இது என்ன தொடர்? பாஷன் தொடர். சரியா? ஓகே. அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லைமன் தொடர் என்ன பகுதிக்குரியதுண்டா? யூவி பகுதிக்குரியது. சரியா? கலியூதா பகுதிக்குரியது. அப்போ இந்த தொடரில் இந்த காலப்படுற இந்த உயர் சக்தி மட்டத்திலையும் தாழ் சக்தி மட்டத்துக்கு இலத்திரன்கள் வரக்குள்ள விடுவிக்கப்படுற அந்த கதிர்களை எங்களுக்கு பார்க்கலாம். சரியா? யூவி கதிர்கள்ன்றதால இது பாமர் தொடர் எப்படியானதுன்னா கட்புல பகுதிக்குரியது. சரியா? கட்புல பிரதேசத்துக்குரியது. அதுவும் இந்த பகுதியில் உள்ளது சிவப்பு நிறத்துக்குரிய சக்தியை காலும், சக்தி விடுவிச்ச போல சிவப்பு நிறத்தை காலப்போகுது. அதே மாதிரி இந்த பகுதி யூவி தானே, வயலட், அப்போ ஊதா. அப்போ ஊதாவோட சேர்ந்தது என்ன? ஊதா நிற பகுதியாக காணப்படும். அப்போ ஊதா கதிர் காலக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த பகுதியில் உள்ளது ஊதா நிறத்துக்குரியதாக இருக்கும். அப்போ சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா, அப்போ அந்த அவ்வளோ கலரும் இதில் காலப்படும். சரியா? ஓகே. அடுத்தது இந்த பகுதி எப்படின்னா பாஷன் பகுதி ஐஆர், இன்ஃப்ராரெட். சரியா? கலியூதா கதிர்க்குரியதாக இருக்கும். ஓகே. அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஓ லெவல் சயின்ஸ்லேயும் படிச்சுப்பீங்க. இங்கே ஐஆர், கட்புலம், ஊதா, அதுக்கப்புறம் எக்ஸ் கதிர், யூவி கதிர், கேமா கதிர்னு போகும். அப்போ அப்படி போக்கல இங்கே பகுதியில் என்ன? மீடிரன் அதிகரிச்சு. மீடிரன் அதிகரிச்ச அர்த்தம் என்ன? அலைநீளம் குறைய போகுது. அலைநீளம் குறையும். மீடிரன் அதிகரிச்சு என்ன நடக்கும்டா? சக்தியும் அதிகரிச்சும். அதாவது ஐஆரை விட கட்புலம் கூட, கட்புல ஒளிக்கு சக்தி கூட, சக்தி கட்புல ஒளியை விட யூவி கதிருக்கு அதிகமாக காணப்படும். சரியா? ஓகே. இப்போ பார்ப்போம். இதில் கேட்டீங்க, இப்போ செந்நிற பகுதிக்குரிய விஞ்ஞானிகள், அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யாருன்னு கேட்டீங்க. அப்போ செந்நிற பகுதிக்கு யாருண்டா? பாஷன் வருவார். அடுத்தது கட்புலத்துக்கு பாமர், அதே மாதிரி யூவிக்கு லைமன். அப்படி பார்த்தோம்னா 4வது ஆன்சர் இதுக்கு
பொருத்தமாக வரப்போகுது. 4வது ஆன்சர் பொருத்தமாக வரும். ஓகே, நாங்கள் 2வது கேள்வி போம். பிழையான தொடர்பு கேட்குறாங்க. அதில் 1வது கேள்வி, அயனாரை 4 அயன்களை தந்துட்டு அதோட அயனாரை ஒப்பிட சொல்லிங்க. பார்ப்போம் என்னென்ன அயன்கள்னு. K+ தந்திராங்க, Cl- தந்திராங்க, அடுத்தது O2- தந்திராங்க, S2-. சரியா? ஓகே, இப்போ நான் இதை ஒரு வகையில் நான் பிரித்து கொடுறேன். சரியா? K+, அதோட அடுத்தது Cl-, அடுத்தது S2-. இது அவ்வளவும் ஒரே இலத்திரன் நிலை அமைப்பை கொண்டிருக்கும். சரியா? இதில் ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்பை கொண்டிருக்கும். அப்படித்தானே? இதில் வந்து ஒரு இலத்திரன் இழந்திக்கு, ஆகவே முழு நிரம்பல் அடைஞ்சு ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்புக்கு பேத்திக்கு, இங்கே குளோரின் வந்து ஒரு இலத்திரனை பெற்று ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்புக்கு பெற்றிக்கு, அதே மாதிரி சல்ஃபர் வந்து 2 இலத்திரன்களை பெற்று ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்புக்கு பேத்திக்கு. ஆக்சிஜன் எப்படி? ஆக்சிஜன் வந்து O2-. சரியா? அது வந்து 2 இலத்திரன்களை பெற்று நியோண்ட இலத்திரன் நிலை அமைப்புக்கு பேட்டி. சரியா? ஓகே, இப்போ அப்போ சக்தி மட்டங்களை பார்த்தோம்டா, இது நியோன், இது ஆகன். அப்போ சக்தி மட்டத்தில் வந்து ஆகன் வந்து கீழே இருக்கும். சரியா? ஆகன் நியோன், நியோன் ஆகன். சரி, அப்படி தானே வருது, நியோன் ஆகன். அப்படி பார்த்தோம்னா என்ன, ஆரை வந்து ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்புக்கு உள்ளதுக்கு வந்து எப்படி ஆயிக்கணும், பெருசாக ஆயிக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? K+, அதாவது பொட்டாசியத்துக்கு வந்து என்ன, அணுவன் 19. சரியா? இப்போ ப்ளஸ் ஒன்றிறதால 19 புரோட்டோனிக்கும், ஆனால் ஒரு இலத்திரன் இழந்து 18 இலத்திரன்கள் தான் காணப்படும். 18 இலத்திரன்கள் தான் காணப்பட போகுது. ஸோ இப்போ கருவில் வந்து 19 புரோட்டான் காணப்படுறதால ஒரு இலத்திரன் ஏற்கனவே குறைஞ்சிருச்சு. சரியா? அப்போ இலத்திரன்கள் 18 தான் காணப்படுது, 19 கவர்ராக்கள் வந்து கூட, இலத்திரன்களை விட கவர்ராக்கள் கூட. ஆகவே புரோட்டான் வந்து கூடி காணப்படுறதால இலத்திரன்களை வந்து எல்லா இலத்திரன்களையும் இழுக்கிற ஆற்றல் வந்து கூடும். சரியா? எக்ஸ்ட்ராவாக உள்ள ஒரு புரோட்டான் வந்து அந்த இலத்திரன்களை வந்து கவர்ற ஆற்றலை வந்து நல்லாவே கூட்ட போகுது. ஆகவே நாங்கள் எதிர்பார்த்த ஆரையை விட K+க்கு வந்து கற்றையான காணப்படக்குள்ள வந்து ஆரை வந்து இப்படி நல்லாவே குறைவாக காணப்படும். சரியா? இப்படி ஒரு புரோட்டான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தாண்டா ஆரை வந்து நல்லாவே குறைய போகுது. அது 2 இருந்தாண்டா அதை விட குறையும், 3 இருந்தாண்டா நல்லாவே குறையும். சரியா? ஓகே, இப்போ வரும். இப்போ ஓகே, அப்போ பொட்டாசியத்தில் வந்து எப்படி நல்லாவே குறைவாக காணப்படும். 3வது சக்தி மட்டத்தில் காணப்பட்டாலும், ஆகண்ட இலத்திரன் நிலை அமைப்பில் காணப்பட்டாலும் அதுக்கு வந்து நல்லாவே எப்படி இருக்கும், பொட்டாசியத்துக்கு வந்து ஆரை குறைவாக காணப்படும். ஓகே, இப்போ நியோனில் வந்து O2- காணப்படுது. சரியா? அப்போ ஆக்சிஜனில் வந்து O2- வந்து 2 இலத்திரன்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக காணப்படுது. அதால் நியோண்ட இலத்திரன் நிலை அமைப்பு வந்து பேத்திக்கு. சரியா? இப்போ இந்த 2 இலத்திரன்களை ஏற்றத்தால் நியோண்ட இலத்திரன் அமைப்பு பேத்தி, அதால் ஆரை வந்து Cl-, S2- தாண்டாது. சரியா? இலத்திரன்களை வந்து பெறத்தால அதே மாதிரி ஆரை வந்து நல்லா அசாதாரணம் அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? புரோட்டானை பெறுறதால தான் ஆரை வந்து அசாதாரணமாக குறையும், ஆனால் இலத்திரன்களை பெறுறதால அவ்வளோக்கு அதிகரிச்சாது. ஆகவே சக்தி மட்டத்தோட ஒப்பிடக்கூட சக்தி மட்டம் வந்து ஆக்சிஜனுக்கு குறைவு, சல்ஃபருக்கும் குளோரினுக்கும் கூட. சரியா? அப்படி காணப்படுறதால ஆக்சிஜனுக்கு வந்து எப்படி காணப்படும், குளோரினையும் சல்ஃபரையும் விட ஆரை வந்து குறைவாக தான் காணப்பட போகுது. சரியா? அப்போ இன்னைக்கு இலத்திரனை பார்க்கக்குள்ள கட்டாயம் சக்தி மட்டத்தை வந்து நாங்கள் அன்னைக்கு கன்சிடர் பண்ணுவோம். சரியா? அடுத்தது சல்ஃபர் குளோரின், அது ரெண்டையும் பார்த்தோம்டா குளோரினை விட எப்பயுமே சல்ஃபருக்கு வந்து எப்படி இருக்கும், கற்றையான பார்க்கக்குள்ள Cl- விட S2- வந்து ஆரை வந்து கூடவாக காணப்படும். ஓகே, அப்போ வந்து K+, O2-, Cl-, S2-. அப்போ வந்து 1 முதலாவது கூற்று சரி.
முதலாவது கூற்று சரியாக தந்திராங்க. அடுத்தது அணு அறை மூலகங்களை கேட்டீங்க. மூலகங்களுக்கு அணு அறை கேட்டீங்க. அதுக்கு வந்து ஒரு தொடர் உண்டு. தொடரில் பொட்டாசியம், கால்சியம், சோடியம், மெக்னீசியம், லித்தியம், அலுமினியம், சிலிக்கன், பெர்லியம், பொஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், அடுத்தது ஆர்கன் வரும். அப்புறம் நைட்ரஜன் வருவார். அப்புறம் ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியோன், ஹைட்ரஜன், ஹீலியம் வருவார். நான் வந்து மாற்றி ஏரோவை போட்டுட்டேன் போல், எல்லாம் மாறி வருவேன். பொட்டாசியத்துக்கு வந்து என்ன கூட காணப்படும், ஆரை வந்து நல்லா கூட காணப்படும். அதுக்கு புற வார்த்தைக்கெல்லாம் குறைஞ்சு கொண்டே போகும். ஓகே, சரியா? ஓகே, இப்போ இவன் தந்திர சரியா? சோடியம், அலுமினியம், சிலிக்கான், மெக்னீசியம். மெக்னீசியத்தை விட எது கூட? எப்படியுமே இல்லை, மெக்னீசியத்தை விட சோடியத்துக்கு கூட. சரியா? அது சரி. சிலிக்கன், அலுமினியம் சரியா? சிலிக்கனுக்கும் அலுமினியத்துக்கும் நல்லாவே குறைவாக காணப்படும். ஆனால் அது வந்து இடையில வந்துடுறதால பிழையான ஆன்சராக வரும். அப்போ அதுதான் ரெண்டாவது தான் பிழையான ஆன்சராக வரப்போகுது. அடுத்தது மூணாவது கேள்வி. இரண்டாம் அயனாக்க சக்தியை கேட்குறாங்க. அதில் மெக்னீசியம், சிலிக்கன், அலுமினியம், சோடியம். மெக்னீசியம், சிலிக்கன், அலுமினியம், சோடியம் இரண்டாம் அயனாக்க சக்தியை தானே கேட்குறாங்க. ஓகே, அப்போ இப்போ பார்ப்போம். சோடியம் வந்து Na+, சரியா? இப்போ Na+க்கு போனால் அப்படின்டா இறுதி ஓட்டில் வந்து என்னவா காணப்படும்? இறுதி ஓட்டில் வந்து சோடியம் காணப்படக்குள்ள ஒரு இலத்திரன் தான் காணப்பட போகுது. இறுதி சக்தி மட்டத்தில் வந்து சோடியத்துக்கு வந்து என்ன, ஒரு இலத்திரன் காணப்பட போகுது. அந்த ஒரு இலத்திரனை இழந்தேன்டா அதுக்கு உள்ளோட்டில் உள்ள இலத்திரன், முழு நிரம்பல் அடைஞ்ச உள்ளோட்டில் உள்ள இலத்திரன்களின் தான் என்ன, ஒரு இலத்திரனை இழக்கணும். ஆகவே உள்ளோட்டில் உள்ள அந்த முழு நிரம்பிய அந்த சக்தி மட்டத்திலேருந்து இலத்திரன்களை வந்து இழக்க விரும்ப மாட்டாங்க. சரியா? ஆகவே அந்த உள்ளோட்டில் உள்ள இலத்திரன்கள்லேருந்து இலக்காமிக்கிறதுக்கு உள்ளோட்டு சக்தி மட்டத்திலேருந்து வந்து இலத்திரன் ஒன்று இழக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய சக்தி வந்து ஆகவே அசாதாரண உயர்வாக காணப்படும். ஆகவே இதில் வந்து சோடியத்துக்கு வந்து எப்படி நல்லாவே இரண்டாம் அயனாக்க சக்தி வந்து அதிகமாக காணப்படும். சரியா? ஓகே, அதே மாதிரி மெக்னீசியத்துக்கு வரும். மெக்னீசியத்தில் வந்து இறுதி ஓட்டில் வந்து 2 இலத்திரன்கள் காணப்படும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டாகவே இரண்டாம் அயனாக்க சக்தின்றதால ஃபஸ்ட்டாகவே ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டுருச்சு. சரியா? உள்ளோட்டில் வந்து எப்படி முழு நிரம்பல் அடைஞ்சிக்கும் 8 இலத்திரன்கள் காணப்படும். சரியா? 8 இலத்திரன்கள் காணப்படுது. வெளியில் இறுதி ஓட்டில் வந்து ஒரு இலத்திரன் இப்போ மிஞ்சிக்கு. சரியா? அப்போ மெக்னீசியம் வந்து முழு நிரம்பல் நிலையை அடையணும்டா அந்த இறுதி ஓட்டில் உள்ள ஒரு இலத்திரன்களையும் இழக்கணும். ஆகவே இறுதி ஓட்டில் உள்ள ஒரு இலத்திரனையும் இழக்க விரும்புகிறதால அதோட சக்தி வந்து இரண்டாம் அயனாக்க சக்தி வந்து ஆக குறைவாக காணப்படும். இறுதி ஓட்டில் உள்ள அந்த ஒரு இலத்திரனை இழந்தண்டா அவர் வந்து அந்த உறுதியான நிலை அமைப்பை பெறுவார். அதுக்கப்புறம் முழு நிரம்பல் அடைஞ்ச உறுதியான நிலை அமைப்பை பெறுவார். ஆகவே அதுக்கு தான் அவர் வந்து என்ன விரும்புவார். அப்போ மெக்னீசியத்துக்கு வந்து என்ன, நல்ல இரண்டாம் அயனாக்க சக்தி வந்து குறைவாக காணப்படும். ஓகே, இப்போ சிலிக்கனுக்கும் அலுமினியத்துக்கும் பார்ப்போம். அதில் அலுமினியம் ப்ளஸ் சிலிக்கன். சரியா? சிலிக்கன் ப்ளஸ் இதில் ஃபஸ்ட்டாக ஓகே, இதில் வந்து 13 அணுவன், இது 14. சரியா? அப்போ இதில் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுகிறேன். 1s2 2s2 2p6 3s2 3p1. அதே மாதிரி இதில் எப்படி வரும்? 3s2 3p2 வரப்போகுது. சரியா? 3s2 3p2 வரப்போகுது. இப்போ பாருங்கள்,
ஏஎல் ப்ளஸ் ஏற்கனவே ஒரு இலத்திரன் இழந்திரத்தால் 3p1 நீக்குமா இல்லை 2s2 3s2 தான் இயக்க போகுது 3s2 இந்த சக்தி மட்டத்தை மட்டும் எடுக்கிறேன் 3s ஆர்பிட்டலில் 2 இலத்திரன்கள் வந்து எப்படி காணப்படும் நிரம்பி காணப்பட போகுது இங்கே பாருங்க சிலிக்கனில் பாருங்க இப்போ ஏற்கனவே SI ப்ளஸ் ஏற்கனவே ஒரு இலத்திரனை இழந்தாச்சு இறுதி ஓட்டில் அப்போ ப்ளஸில் தான் காணப்படுது அவள் 3p1 தான் காணப்படும் சரியா 3p1 தான் காணப்படும் இப்போ 3p1 காணப்பட்டதால் ஒரு இலத்திரன் தான் p ஆர்பிட்டலில் 3p ஆர்பிட்டலில் காணப்பட போகுது சரியா இது சிலிக்கான் ப்ளஸ்ஸுக்கு உள்ள இலத்திரன் நிலையமைப்பு ஓகே இப்போ அலுமினியம் ப்ளஸில் s ஆர்பிட்டல் எப்படி நிரம்பி காணப்படுது s ஆர்பிட்டல் நிரம்பி காணப்படுது அப்போ நாங்கள் இன்னொரு இலத்திரனை இழக்கணும்டா இந்த நிரம்பி காணப்படுற s ஆர்பிட்டல்லேருந்து ஒரு இலத்திரனை வந்து என்ன செய்யணும் இழக்கணும் நிரம்பி காணப்படுற s ஆர்பிட்டல்லேருந்து ஒரு இலத்திரனை வந்து இழக்கணும் அப்போ ஒரு இலத்திரனை வந்து இழக்க விரும்புவாரா இல்லை அங்கே வந்து முழு நிரம்பல் நிலையில் s ஆர்பிட்டல் 3s ஆர்பிட்டல் காணப்படுறதால ஆகவே விருப்பமில்லாத நேரம் இலத்திரனை இலக்க நாங்கள் கொடுக்க வேண்டிய சக்தி எப்படியா காணப்படும் எல்லா நேரமும் உயர்வான சக்தியை கொடுக்கணும் ஆகவே அலுமினியம் ப்ளஸுக்கு வந்து எப்படியான சக்தி கொடுக்கணும் உயர்வான சக்தி கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் சிலிக்கான் ப்ளஸ் பாருங்க 3p1 தான் காணப்படுது சரியா 3p2 காணப்பட்டுச்சு இப்போ வந்து 3p1 தான் காணப்படுது அப்போ 3p1லேருந்து அப்போ முழு நிரம்பல் அடைகிறதுக்கு 3s2 இப்போ இன்னைக்கு வந்து முழு நிரம்பல் நிலையில் s ஆர்பிட்டல் காணப்படும் 3s இது வந்து 3pன்னு 3p அப்போ முழு நிரம்பல் நிலைக்கு போகணும்டா அப்போ 3s வந்து முழு நிரம்பலில் காணப்படுது 3pயில் ஒரு இலத்திரன் தான் காணப்படுது அப்போ முழு நிரம்பல் நிலைக்கு 3sல வந்து முழு நிரம்பல் நிலைக்கு ஆகவே முழு நிரம்பல் நிலையை வந்து வச்சு கொள்ளத்து விரும்புவார் ஏன்டா அது வந்து எப்படியானது உறுதி கூடையாக காணப்படும் ஆகவே இந்த ஒரு இலத்திரனையும் இழக்கத்தான் அவர் விரும்புவார் அப்போ அந்த ஒரு இலத்திரனையும் இழக்க விரும்புறதால இதுக்கு எப்படி காணப்படும் இரண்டாம் இணக்க சக்தி அலுமினியத்தை விட எப்படி காணப்படும் குறைவாக காணப்படும் அலுமினியத்தை விட குறைவாக காணப்பட போகுது ஓகே அப்படி பார்த்தாண்டா மெக்னீசியம் சிலிக்கான் அலுமினியம் சோடியம் மெக்னீசியம் சிலிக்கான் அலுமினியம் சோடியம் அப்போ அந்த ஆர்டரும் சரி அடுத்தது நாலாவது மின்காந்த கதிர்ப்பு சக்தி மின்காந்த கதிர்ப்பு சக்தி அதில் பாருங்க நான் ஃபஸ்ட்டாக முதலாவது கேள்வியில் சொன்ன மாதிரி தான் மின்காந்த கதிர்ப்பு சக்தி வந்து எப்படி நுண் அலை வந்து மைக்ரோவேவ்ஸ் நீ எவ்வளோ வேலையும் படிச்சுப்பீங்க மைக்ரோவேவ்ஸுக்கு வந்து எப்படி மின்காந்த கதிர்ப்பு சக்தி வந்து நல்லாவே குறைவாக காணப்படும் அதை விட இது கூட அதை விட கொஞ்சம் கதிர்களுக்கு கூட வரும் அதில் வந்து கட்புல் ஒளி வரும் ஐஆர் வரும் ஐஆருக்கு போகிறோம் ஐஆர் வரும் அதுக்கப்புறம் கட்புல் ஒளி வரும் கட்புல் ஒளி அதுக்கப்புறம் என்ன யூவி வரும் அதில் அதுக்கப்புறம் எக்ஸ் கதிர் வரும் கேமா கதிர் வரப்போகுது இப்படி என்ன மின்காந்த கதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சரியா அப்போ கேமா கதிர்ப்பு வந்து என்ன மீடியம் வந்து நல்லா அதிகமாக காணப்படும் மைக்ரோவேவ்ஸுக்கு வந்து மீடியம் வந்து நல்லா குறைவாக காணப்படும் ஆனால் அலைநீளம் நல்லா கூடியாக காணப்படும் ஓகே அப்போ பார்த்தோம்டா சக்தி வந்து எதுக்கு கேமா கதிர் கூட எக்ஸ் கதிரை விட யூவிக்கு குறோம் அதுக்கப்புறம் நுண்ணலை குறோம் அப்போ நாலாவதும் சரி அடுத்தது அஞ்சாவது பாருங்க அஞ்சாவதுல நைதரசண்ட மின்னெதிர்த்தன்மையை கேட்குறாங்க அதில் NH3 கட்டமைப்பை நான் இன்னைக்கு எழுதிட்டே போகிறேன் எப்படி வரும் நைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்போ இறுதி ஓட்டில் வந்து 3 இலத்திரன்களை வந்து பரிமாறிடுச்சு அப்போ எக்ஸ்ட்ராவாக 2 இலத்திரன்கள் காணப்படும் அதுக்கு தனிச்சோடி இலத்திரன் என்ற வழங்குறது சரியா ஓகே அடுத்தது வந்து NH4+ அது எப்படி வரும் நைட்ரஜன் ஹைட்ரஜன் இறுதி ஓட்டில் வந்து 5 இலத்திரன்கள் காணப்படும் ஆனால் இறுதி ஓட்டில் இப்போ 4 இலத்திரன்கள் தான் காணப்படுது ஆகவே நைட்ரஜனுக்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுப்போம் சரியா ஓகே அப்போ அடுத்தது NO3- அது எப்படி வரும் நைட்ரஜன் ஆக்சிஜன்
அப்போ இங்கே மைனஸ் கொடுப்போம், ஆக்சிஜனுக்கு மைனஸ் கொடுப்போம். இறுதி ஓட்டில் வந்து 4 காணப்பட்டதால் ப்ளஸ் ஒன்று கொடுப்போம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து NO2 ப்ளஸ் NO2 ப்ளஸ் NO2 ப்ளஸுக்கு எப்படி வரும்? ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜனுக்கும் 2 பிணைப்பு ஜோடியை கொடுப்போம். அப்போ இதுக்கு ப்ளஸ் வரும். சரியா? ஓகே. இப்போ நாங்கள் மின்னெதிர்த்தன்மை பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டாக என்ன பார்ப்போம்? கலப்பை பார்ப்போம். கலப்பை பார்க்க போகிறோம். கலப்பில் வந்து sp-க்கு வந்து sp2-வை விட மின்னெதிர்த்தன்மை கூட, sp2-க்கு வந்து sp3-யை விட மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும். அப்போ நைட்ரஜனில் வந்து எப்படி sp3 காணப்படுது, இங்கே NH4 ப்ளஸில் sp3, NO3 மைனஸில் வந்து sp2, NO2 மைனஸில் sp. அப்போ இங்கனக்கே வச்சு NO2 மைனஸுக்கு வந்து நல்ல மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும், NO3 மைனஸுக்கு வந்து அதை விட கொஞ்சம் மின்னெதிர்த்தன்மை குறைவாக காணப்படும். sp2க்கு வந்து sp-யை விட மின்னெதிர்த்தன்மை குறைவாக காணப்படும். இப்போ sp3 அடுத்த ஸ்டெப்பு போகும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பார்ப்போம்? மைய அணுக்கு ஏற்றமிக்கான்னு பார்ப்போம். மைய அணுக்கு ஏற்றமிக்கான்னு பார்ப்போம். மைய அணுக்கு இங்கே ஏற்றமிக்கா இல்லை, இங்கே வந்து +1 காணப்படுது. சரியா? அப்போ ஏற்றத்தில் வந்து ப்ளஸுக்கு வந்து எப்படி மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும், பூஜ்ஜியத்துக்கு வந்து அதை விட குறவும், மைனஸ் இந்த நல்லாவே மின்னெதிர்த்தன்மை குறைவாக காணப்படும். அப்போ இங்கே +1 காணப்படுறதால NH4 ப்ளஸுக்கு வந்து NH3-யை விட மின்னெதிர்த்தன்மை வந்து அதிகமாக காணப்பட போகுது. சரியா? ஓகே. அப்போ இங்கேக்கே வச்சு என்ன எங்களுக்கு வந்து வேறுபடுத்தலாம். அப்போ NO2 ப்ளஸ், அடுத்தது அதுக்கப்புறம் என்ன வரும்? NO3 மைனஸ், அதுக்கப்புறம் NH4 ப்ளஸ், அதுக்கப்புறம் வர்றது வந்து NH3 வரும். NH3 வரப்போகுது. அப்படி வந்தேன்டா அஞ்சாவது ஆன்சரும் சரியாக வரும். அஞ்சாவது ஆன்சரும் சரியாக வரப்போகுது. சரியா? இப்போ பாருங்களே, இப்போ இங்கேயும் ஏற்றம் ஒன்றுக்கும் இல்லைன்னுவீங்களே, அடுத்த கட்டம் போக்கில் எப்படி வரும்? அடுத்தது பார்க்குறது ஆக்சிஜனாக காணப்படும். ஆக்சிடேஷன் நம்பர். ஒட்சியேற்றன்னா பார்ப்போம். ஒட்சியேற்றனில் வந்து ப்ளஸில் வரதுக்கு வந்து ப்ளஸில் கூடிய வரதுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும், பூஜ்ஜியத்துக்கு அதை விட குறவும், மைனஸில் வந்தேன்டா அதை விட நல்லா குறைவாக காணப்படும். அதுவும் ஒரே மாதிரி வந்தேன்டா நாலாவது ஸ்டெப்புக்கு போவோம். நாலாவது ஸ்டெப்பில் மைய அணுவை சுற்றி உள்ள அணுக்களில் மின்னெதிர்த்தன்மையை பார்ப்போம். சரியா? அப்போ எக்ஸில் ஒரு சேர்வையில் வந்து உள்ள அணுவை சுற்றி உள்ள முனைவு அணுக்கள் வந்து ஏண்டுவீங்க, ஏ ஏ ஏ. அதே மாதிரி வைந்த ஒரு மைய அணுவை சுற்றி உள்ள மூலகங்கள் வந்து பி 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 அப்படி காணப்படுது. இதில் வந்து ஏக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை வந்து பியை விட அதிகம் அப்படின்ட்டு வச்சிருந்தா, இந்த சேர்வைக்கு வந்து இந்த சேர்வையை விட எப்படி காணப்படும்? மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும். முனைவு அணுக்களுக்கு வந்து நாலாவது ஸ்டெப்பு, இது 3 ஸ்டெப்பை பார்த்துட்டு நாலாவது ஸ்டெப்புக்கு போகக்கூட முனைவு அணுக்களோட மின்னெதிர்த்தன்மை அதிகம்டா, மைய அணுவோட மின்னெதிர்த்தன்மை, முனைவு அணுக்களோட மின்னெதிர்த்தன்மை அதிகம்டா, அந்த சேர்வையோட மின்னெதிர்த்தன்மை அதிகம்ன்ற முடிவுக்கு வருவோம். ஸோ இங்கே வந்து நான் இந்த ரெண்டாவது கேள்வியில் வந்து ரெண்டாவது ஆன்சர் தான் பிழையாக வரும். ஆகவே ரெண்டாவது ஆன்சரை கொடுப்போம். ஓகே, மூணாவது கேள்வி போவோம். Zirconium phosphate Zr3PO4 4 times in KSP பெருமானம் கொண்டு தந்திராங்க. ஏனென் zirconium 4+ இன் செறிவை மோல் டெசிமீட்டர் -3ல கேட்குறாங்க. சரி, இப்போ பார்ப்போம். zirconium phosphate சரியா, PO4 4 times. இதை பிரிச்சு எழுதினேன்டா, zirconium 4+ ட 3 சக phosphate ட 4 காணப்படுது. இதில் ஆரம்ப செறிவை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்டா 3x 4xன்னு காணப்படும். சரி, இப்போ நான் KSPக்கு கோவை எழுதுறேன். KSP சமன் zirconium 4+ ட 3 அடுக்கு
அதுக்கப்புறம் பொஸ்பேட்ட PO4 3- 4ஆம் அடுக்கு. சரியா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ ஏற்கனவே கேஎஸ்பி பெருமானம் தந்திட்டாங்க 6.912 தர 10⁻46 சமன் இங்க 3x ட 3ஆம் அடுக்கு 4x ட 4ஆம் அடுக்கு. ஆகவே 3 9 9 3 27 27x ட 3ஆம் அடுக்கு தர 4 16 64 256 256 x ட 4ஆம் அடுக்கு. ஆகவே 27ஐயும் 56ஐயும் பெருக்கினண்டா 6912 அதோட x கணம் x 4ஆம் அடுக்கு பெருக்கினா x இன் 7ஆம் அடுக்கு வரும். சரியா? ஓகே. அப்போ 6.912 தர 10⁻46. அப்போ இதை சுருக்கினண்டா x ட 7ஆம் அடுக்கு சமன் x ட 7ஆம் அடுக்கு சமன் 1 தர 10⁻49 வரும். 1 தர 10⁻49. அப்போ x வந்து பெருமானம் வரும் என்னண்டா 1 தர 10⁻7 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரியா? 1 தர 10⁻7 மூல் டெசிமீட்டர் -3. அது வந்து என்ன, சிர்கோனியம் பாஸ்பேட்டை செறிவாக தரும். ஆனால் இங்கே கேட்டுறது என்னண்டா சிர்கோனியம் 4+ அயன்ட செறிவை தான் கேட்குறாங்க. அயன்ட செறிவு என்ன 3x. சரியா? அயன்ட செறிவு 3x. சரியா? அதுதான் கவனமாக பார்க்கணுன்ற. இங்கே வந்து விடை தந்திடுறாங்க 1 தர 10⁻7 விடையோடு தந்திடுறாங்க. நாங்கள் அதை போடப்படாது. 3x தான் எங்களுக்கு விடை. அப்போ 3 தர 10⁻7 தான் விடையாக வரும். மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? 5th ஆன்சர் வரும். ஓகே. 4வது கேள்வி பார்ப்போம். 4வது கேள்வியில் இது கட்டமைப்பை தந்துட்டு இதில் IUPAC பேரை கேட்குறாங்க. ஓகே. இதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் தொழிற்பாட்டு கூட்டம் பிரதியீட்டு கூட்டம் ரெண்டையும் கண்டுபிடிச்சிடணும். எது தொழிற்பாட்டு கூட்டம், எது பிரதியீட்டு கூட்டம். தொழிற்பாட்டு கூட்டம்ன்றது வந்து ஒரு மூலகத்துக்கு வந்து ஒரு சேர்வைக்கு வந்து ஒன்று தான் காணப்படும். எங்களோட A-level சிலபஸ் படி தொழிற்பாட்டு கூட்டம் ஒன்று தான் காணப்படும். பிரதியீட்டு கூட்டம் ஒன்று இல்லாட்டி ஒன்றுக்கும் மேற்பட்ட அளவில் காணப்படலாம். சரியா? ஓகே. இப்போ தொழிற்பாட்டு கூட்டம் கண்டுபிடிச்சதுக்கு வந்து அதுக்கு ஒரு தொடருண்டி. சரியா? மேலே கூச்சு காணப்படும், கார்பாக்சிலிக் அசிட், அதுக்கப்புறம் எஸ்டர் காணப்படுவார், அதுக்கப்புறம் அமில குளோரைட் வரும், அதுக்கப்புறம் ஏமைட் வருவார், அதுக்கப்புறம் சயனைட் வருவார், அதுக்கப்புறம் எல்டிஹைட், அதுக்கப்புறம் கீட்டோன், அதுக்கப்புறம் ஆல்கஹால், எமைன் வரும். சரியா? இதில் இந்த மேலே உள்ள 4 சேர்வைகள் எப்பயுமே தொழிற்பாட்டு கூட்டமாக மட்டும்தான் வருவாங்க. எப்பயுமே தொழிற்பாட்டு கூட்டமாக மட்டும்தான் வருவாங்க. கீழே உள்ளது வந்து தொழிற்பாட்டு கூட்டமாகவும் வரலாம், பிரதியீட்டு கூட்டமாகவும் வருவாங்க. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் இங்கே அதாவது கார்பாக்சிலிக் அசிட் வந்திரதால இது வந்து தொழிற்பாட்டு கூட்டமாக எடுப்போம். தொழிற்பாட்டு கூட்டத்திலேருந்து தான் நாங்கள் நம்பரிங்க போட்டுக்கொண்டு போடுவோம். அடுத்தது ட்ரிபிள் பாண்ட் வந்தேன்டா நாங்கள் வந்து இங்கே 1 2 3 4 அப்படி போட்டுக்கொண்டு வந்துட்டு 5வது இதுக்கு போடுறா இல்லாட்டி இதுக்கு போடுறான்ட்டு பிரச்சனை வரலாம். அப்படி வந்தாண்டா எப்பயுமே ட்ரிபிள் பாண்ட் இல்லாட்டி டபுள் பாண்ட் இருந்தாண்டா டபுள் பாண்ட் உள்ள கார்பனுக்கு தான் நாங்கள் வந்து நம்பரை போடுவோம். அப்படி போட்டாண்டா 1 2 3 4 5. சரியா? ஓகே. அப்படி பார்த்தேன்டா அப்போ இங்கே நீங்கள் வந்து தொழிற்பாட்டு கூட்டம் வந்து என்னவாக காணப்படும்? கார்பாக்சிலிக் அசிட்டாக வரும். பிரதியீட்டு கூட்டமாக குளோரின், அடுத்தது வந்து எல்டிஹைட் வரும். எல்டிஹைட் வந்து எல்டிஹைட்டில் உள்ள கார்பன் வந்து மெயின் கார்பன் சங்கிலியிலேருந்து வெளியே வந்தீங்க. இப்படி வந்தேன்டா இதுக்கு வந்து நாங்கள் பேரிடக்குள்ள 4 மைல்ண்டு பேரிடுவோம். அதே அப்படி இல்லாமல் இப்படி கார்பன் சங்கிலி வந்துட்டு
கார்பன் சங்கிலியோடையே சேர்ந்து ஆல்டிஹைட் லாஸ்ட்டுக்கு வந்தீங்கண்டா அப்படின்டா கார்பன் சங்கிலியோட இப்போ 4வது 5வது 6வது கார்பனாக வந்து இந்த லாஸ்ட்டாக அப்போ இப்படி வந்தேன்டா இங்கனைக்கு வந்து நாங்கள் பிரதியீட்டு கூட்டத்துக்கு செல்வோம் ஒக்ஸோண்டு செல்ல போகிறோம். சரி, இப்போ இதை விஷயம் இது வந்து எனக்கு தேவைப்படாது. அப்போ நான் இதை அழிச்சிடுறேன். இப்போ இன்னைக்கு குளோரோ, இப்போ இங்கே வந்து குளோரின் வந்தால் இதுக்கு வந்து நாங்கள் செல்வோம்னா குளோரோன்னு செல்ல போகிறோம். இப்போ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நாங்கள் ஊற்றப்படி கொண்டு வரோம். ஃபஸ்ட்டை வந்து பிரதியீட்டு கூட்டத்துக்கு வந்து பேரிடுவோம் குளோரோ. சி காணப்படுது, இங்கே எஃப் காணப்படுது. அப்போ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து சி தான் முன்னிக்கு. ஆகவே 2 குளோரோ, அடுத்தது 4 ஃபோமைல். சரியா? அப்போ பிரதியீட்டு கூட்டம் பேரிட்டாச்சு. அடுத்தது வந்து வருவோம் ட்ரிபிள் பாண்ட் உள்ள இடத்துக்கு வரும். ட்ரிபிள் பாண்டில் குறைவான எண்ணுள்ள கார்பனை வந்து நாங்கள் வந்து பேருவோம் 4. அடுத்தது எத்தனை கார்பனிக்கு 5. அப்போ பென்ட். அதுக்கப்புறம் ட்ரிபிள் பாண்ட் காணப்பட்டதால் பென்டைன். அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் காணப்பட்டதால் பென்டைனோயிக் ஆசிட் அப்படின்னு வரும். பென்டைனோயிக் ஆசிட்னு வரும். எனக்கு கட்டாயம் என்ன ஒரு என்ன பிளாங்க் கொண்டு வரணும் கட்டாயம். சரியா? ஓகே. இப்படி எழுதாமல் இன்னொரு மாதிரியும் எழுதலாம். 4 ஃபோமைல் பென்ட் 4 ஐனோயிக் ஆசிட்னு எழுதலாம். எனக்கும் கட்டாயம் இடைவெளி ஒன்று வரும். பென்ட் 4 ஐனோயிக் ஆசிட் அப்படின்னு எழுதலாம். ஓகே. இப்போ அப்படி வந்தேன்டா இப்போ 2 குளோரோ 3 ஃபோமைல் CH இன்னைக்கு வந்து இந்த CHO இனி தான் வருமே. அப்போ 3 ஃபோமைல் தான் வரும். சரியா? அப்போ 2 குளோரோ 3 ஃபோமைல் 4 பென்டைனோயிக் ஆசிட்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரப்போகுது. சரி, 5வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் இரு அயன் கரைசல்களில் எந்த சோடி கலக்கப்படும் போது தெளிவான கரைசல் பெறப்படும், ஆனால் கொதிக்க வைக்கப்படும் போது வெள்ளை நிற வீழ்படிவு பெறப்படும்? இப்போ 2 அயனை கலக்குறாங்க. அப்போ நான் I1 சக I2ன்னு போட்டேன்னு கலந்தண்ட என்ன வருதா? ஃபஸ்ட்டாக தெளிவான கரைசல் வருதா? அதை வந்து சூடாக்கக்குள்ள ஒரு வீழ்படிவு வருதா? ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு வருதா? ஓகே. இப்போ 1வதுக்கு வரும். 1வது என்ன தந்திராங்க? PbNO3 twice. PbNO3 twice சக KCl தந்திராங்க. அப்போ இதை வந்து தாக்கமடைய வச்சு என்ன வரும்? PbCl2 சக KNO3 வரப்போகுது. PbCl2 KNO3 வரப்போகுது. இது வந்து ஏற்கனவே கரைசல். சரி, இது நான் சொல்ல மறந்துட்டேன். இது ரெண்டும் கரைசல். அப்போ இது ரெண்டையும் தாக்கமடைய வச்சேன்னா இது கரைசல். இது PbCl2 வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு வீழ்படிவு. PbCl2 வந்து என்ன வீழ்படிவு? ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு. சரியா? அப்போ இவங்க சொன்ன மாதிரி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டாக வந்து என்ன வந்திக்கணும்? ஒரு கரைசல் தான் வந்திக்கணும். அப்போ இங்கே வந்து ஒரு கரைசல் ஒன்று வந்திக்கு, ஆனால் அதோடு சேர்த்து ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு வந்திக்கு. அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம்? இதை வந்து எடுக்க மாட்டோம். இங்கே KNO3 வந்து நாங்கள் சூடாக்கினண்டா KNO3 சூடாக்கினா என்ன வரும்? சூடாக்கினண்டா KNO2 சக O2 வரப்போகுது. KNO2 சக
2 வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து KNO2 வந்து எப்படி கரைசல் உண்டு, அப்போ KNO3 வந்து சூடாக்கினாலும் வரது வந்து இங்கே கரைசலாக தான் காணப்படும். ஆகவே 1வது கூற்று பிழை. அடுத்த 2வது பார்ப்போம். 2வதுல வந்து Na2CO3 MgCl2. Na2CO3 சக MgCl2. இதை கலந்தா என்ன வரும்? NaCl சக MgCl2 வரப்போகுது. NaCl வந்து ஒரு உப்பு தானே, அப்போ சொல்லி MgCl2 வந்து எப்படி, அது வந்து ஒரு கரைசல். சரியா? அது ஒரு கரைசல். அப்போ வந்து இங்கே வந்து மெக்னீசியம் குளோரைட்டை சூடாக்குறதால ஒன்றும் நடக்காது. ஆகவே 2வது வராது. 3வது வரும். 3வதுல NaHCO3 சக பேரியம் நைட்ரைட். சரியா? அப்போ அதை தாக்கமடைய வச்சோண்டா NaNO3யும், NaNO3ன்றது ஒரு கரைசல் சக அடுத்தது பேரியம் HCO3, பேரியம் பைகார்பனேட் வரப்போகுது. சரி, NaNO3 வந்து சூடாக்குறதால, இப்போ நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் NaNO3 சூடாக்குறதால KNO3 சூடாக்கிற மாதிரியே NaNO2வும் O2வும் வரும். அதுவும் கரைசல். ஆகவே நாங்கள் இங்கே இதை பார்க்க மாட்டோம். பேரியம் பைகார்பனேட்டை சூடாக்கினண்டா என்ன வரும்டா? பேரியம் ஆக்சைடும் CO2வும் நீரும் வரப்போகுது. இந்த பேரியம் ஆக்சைடு வந்து ஒரு திண்மம். அதில் கலர் என்னண்டா வெள்ளை நிறமாக காணப்படும். பேரியம் ஆக்சைடு கலர் வெள்ளை நிற திண்மம். சரியா? ஆகவே இங்கே வந்து தந்திரத்தில் தெளிவான கரைசல் ஃபஸ்ட்டாக வரும். சரிதானே? அப்போ பேரியம் பைகார்பனேட்டும் NaNO3 ரெண்டுமே கரைசல். அப்போ தெளிவான கரைசல் வரும். அதுக்கப்புறம் சூடாக்குறதால பேரியம் ஆக்சைடு வரப்போகுது. அப்போ 3வது கூற்று சரின்னு எடுப்போம். 4வது பார்ப்போம். 4வதுல Na2SO4 சக பேரியம் குளோரைட். அதை வந்து NaClயும் பேரியம் சல்ஃபேட்டும் வரும். NaCl சக பேரியம் சல்ஃபேட் வருவார். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து பேரியம் சல்ஃபேட் வந்து ஒரு வீழ்படிவு, வெள்ளை நிற வீழ்படிவு. அப்போ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே வெள்ளை நிற வீழ்படிவு வரையலாமா? வீழ்படி வரையலாம். அப்போ வந்து அங்கனைக்கே ரிஜெக்ட் ஆகும். 4வது வரையலாம். அடுத்த 5வது வந்து K2CO3 சக SrCl2. இதில் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் வரும். அதோட என்ன KCl வரப்போகுது. KCl வந்து ஒரு கரைசல். ஆனால் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் வந்து என்ன ஒரு வீழ்படிவு. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் ஒரு வீழ்படிவு. ஆகவே அதுவும் வரமாட்டேன். ஓகே. அப்போ தெளிவான ஆன்சராக வந்து எது வரப்போகுது? 3rd ஆன்சர் வரப்போகுது.